கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 2025ல வரக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்கள தரப்போகுது சார்? ஆக்சுவலாக ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் வராரு. ஸோ இதோடைய பார்வை பார்த்தீங்கன்னா 2, 4, 6 இந்த 3 இடங்கள்ல ராசிக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம் இந்த 3 இடங்கள்ல பார்வை பதியதுனால மிகப்பெரிய சிறப்பு தான். ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு வராரு, வேலை போயிடுமா அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டியதில்ல. இடமாற்றம், தொழில் மாற்றம் வேணும்னு கேட்குறவங்களுக்கு மட்டும் அந்த மாற்றங்கள் வரும். வீடு மாற்றம், இடம் மாற்றம், தொழில்ல மாற்றம், பதவி உயர்வு இது எல்லாமே 10ல வந்தா சிறப்பு தான். ஒண்ணும் பயப்பட வேண்டியதில்ல. குரு தசையே நடந்தா தான் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். ஏன்னா, கோச்சார பலன்கள் வந்து 25% தான். தசாநாதன் தான் முழுமையா செயல்படுத்த போறாரு. அதனால வேலைய நீக்கிடுவாங்களோ, வேலைனா ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருமோன்னு பயப்பட வேண்டியதில்ல. இடமாற்றம் வேணும்னா கண்டிப்பா இடமாற்றம் கண்டிப்பா கிடைக்கும். கேட்குற இடத்துல கண்டிப்பா கிடைச்சிரும். ஸோ ராசிக்கு 2ஆம் இடத்த பார்க்கறதுனால, பொதுவாவே ராசிக்கு 2ஆம் அதிபதி சுக்கிர பகவான் வந்து ராசியிலே நீசமாகக்கூடிய ராசி தான் கன்னி ராசிக்காரங்க. ஸோ பேச்ச மட்டும் கொஞ்சம் கவனமா செயல்படுத்துறது நல்லது. பொதுவாவே கன்னி ராசிக்காரங்க ரொம்ப அறிவுல ரொம்ப சிறந்தவங்க. அவங்க வந்து கோவம் வந்துச்சுன்னா, அவங்கள ஹோட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டா சமாதானம் ஆயிடுவாங்க. அதேமாரி அவங்களுக்கு வந்து இயற்கையாவே பார்த்தீங்கன்னா, இடுப்பு வலி, முதுகு வலி சார்ந்த பிரச்சனை எப்பவுமே இருக்கும். இவங்கள்ட்ட ஒரு பெரிய மைனஸ் வந்து கோவத்த கட்டுப்படுத்திக்கிறது நல்லது. அதேமாரி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த கணக்கு வழக்கெல்லாம் ரொம்ப சிறப்பா செய்வாங்க. ஏன்னா மூலத்திரிகோணத்தில புதன் பலம் பெறக்கூடிய ராசி வந்து கன்னி ராசி. ஸோ இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து எம்பிஏ, சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஸோ இந்த மாதிரியான அறிவு சார்ந்த இது வந்து வந்து ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. நாலேட்ஜ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இவங்களுடைய பார்வை 2, 4, 6ல பதியதுனால, தனஸ்தானம் மிக பலமா இருக்கு. ஸோ அதனால பல வகையில வருமானம் பெறக்கூடியவங்களா இருப்பாங்க.